சந்ததம் வந்தத் தொடராலே சஞ்சலம் துஞ்சித் திரியாதே கந்தனென்றென்று முனைநாளும் கண்டு கொண்டு அன்புற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்பவனே சங்கரன் பங்கே சிவபாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரங்குன்றி பெருமாளேன்னு அந்த முருகரை நம்ம போற்றி தியானிக்கிறோம். அப்படி நம்ம 5 ஸ்வரூபங்களை பார்த்தோம். அதாவது முருகனுடைய பல்வேறு மூர்த்திகளில் நம்ம 5 ஸ்வரூபங்களை தியானிச்சிருக்கோம். இப்போ 6வது ஸ்வரூபமான சரவணபவரை பார்க்கலாம். அவருக்கான ஸ்லோகம்: ஷட்புஜம் சைகவதனம் பாலசூரிய சமப்பிரபம் சர்வாபரண சம்யுக்தம் சிம்ஹஸ்தம் தததம் பஜே திருநேத்திரம் வசிதோ தூளம் புஷ்பபாணேஷு கார்முகம் கட்கம் கேடம் ச வஜ்ரம் ச குக்குடத்வஜதாரிணம் சாஜன்ம சமாயாத்தம் சர்வா வயவ சுந்தரம்னு சொல்கிறது அந்த ஸ்லோகம். இந்த சரவணபவருக்கு 3 கண்கள், இளம் சூரியன் போன்ற செந்நிறமுடையவராக இருக்கார், சர்வாபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கார். அதனால்தான் அவர் சர்வாபரண சம்யுக்தம்னு வருது ஸ்லோகத்தில். சிம்ஹ வாகனராக இருக்கார். நம்ம முருகர் மயில் வாகனராக பார்ப்போம். இந்த முருகர் ஸ்வரூபம் சிம்ஹ வாகனராக இருக்கார். விபூதி அணிஞ்ச திருமேனியாக இருக்கார். புஷ்பபானம், கரும்பு வில்லு, கத்தி, கேடயம், வஜ்ரம், சேவற்கொடியா இவற்றை தாங்கின 6 கரத்தை வச்சுட்டுருக்கார். 6 கரத்துக்கும் 6 தாங்குகிற யுக்திகள் இருக்குது அவருக்கு, சுவாமிக்கு. இவருக்கு சரவணபவ சுப்பிரமணியர்னு பெயரிடப்பட்டிருக்கார். இதே ஸ்வரூபத்தை குமாரதந்திரத்தில் வேறு விதமாக சொல்லியிருக்காங்க. சக்திம் கடம் துவஜ சரசிஜே குக்குடம் பாசதண்டவுன்னு சொல்கிறாங்க. அப்படி மணிக்கொடி, தாமரமலர், சேவல், பாசம், தடி, உளி, அம்பு, வரதம், அபயமுத்திரம் இப்படி தாங்கின 12 கரத்தினராக சுவாமி இருக்கிறதா சொல்லியிருக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இங்கே நம்ம 6 கரத்தினர்னு பாடுறோம் சரவணபவருக்கு. இதே குமாரதந்திரத்தில் 12 கரம் சொல்லப்பட்டிருக்கு சரவணபவருக்கு. தேவர்களால் உபாசிக்கப்படுறவராக சொல்கிறார், சாதுக்களால் பூஜிக்கப்படுறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. 6 முகங்கள் கொண்ட இந்த சரவணபவரை நம்ம இப்போ தியானம் பண்ணலாம். அடுத்த ஸ்வரூபம் கார்த்திகேயன். திருநேத்திரம் தசஹஸ்தம் ச மஸ்தகே பில்வதாரிணம் சக்திம் சூல ததா சக்கரம் தததம் சாங்கு சாபயே வரதம் தோமரம் பாசம் சங்கம் வஜ்ரம் ச வாமகே மயூர வாகனாரூட்டம் சர்வாபரணபூஷிதம் பாலசூரிய பிரதீகாசம் கார்த்திகேயம் சிவாத்மஜம்னு அவருக்கு ஸ்லோகம் சொல்கிறது. 3 கண்கள், 10 கரங்களை உடையவராக இருக்கார். தலையில் பில்வம் தரிச்சுருக்கார். வலது கரத்தில் வேலு, சூலம், சக்கரம், அங்குசம், அபயம்னு, இடது கரத்தில் வரதம், தோமரம், கயிறு, சங்கரம், வஜ்ரம் இவற்றை தரிச்சுருக்கார். மயில் வாகனராக இருக்கார். சர்வாபரண பூஷிதராக இருக்கார். உதிக்கும் சூரியன் போன்ற நிறமுடையவராக இருக்கார். சிவகுமாரனான இவர் கார்த்திகேயன்னு பெயரிடப்பட்டிருக்கார். வரதமுத்திர, வஜ்ரம், கேடயம் இடது 3 கரங்களில் தரிச்சுருக்கார். உதிக்கிற சூரியன் போன்ற சிவப்பு நிறமாக இருக்கார். சாதுக்களால் பூஜிக்க தகுந்தவராக இருக்கார். தாமர மலர் போன்ற 6 முகமுடைய கார்த்திகேயரை நம்ம வணங்கலாம்னு குமாரதந்திரம் இவரை வர்ணிக்கிறது. அடுத்து குமாரர்ன்ற ஸ்வரூபம். இதான் 8வது ஸ்வரூபம் சுவாமியுடையது. சதுர்புஜம் சைவவக்திரம் கரண்ட முகுடான்விதம் சக்திம் சாக்க யதம் தக்ஷே சவ்யே வரஜ வஜ்ரகே பத்மபூஷதரம் கண்டே தேவம் பாலஸ்வரூபினம்னு இவருக்கு ஸ்லோகம் சொல்கிறது. சிவப்பு நிறத்தினராக இருக்கார். 4 கரம் வச்சுருக்கார். ஒரு முகத்தினர் கரண்ட முகம் தரிச்சுருக்கார். வலது கரங்களில் சக்தியும் அபயமுத்திரையும், இடது கரத்தில் வரத முத்திரையும் வஜ்ரமும் தரிச்சுருக்கார். கழுத்தில் தாமர மலர் அணிஞ்சுருக்கார். சுவாமி பால உருவமாக இருக்கார். அதனால் இவர் குமாரர்னு அழைக்கப்படுறார். பாலஸ்கந்தரா இவரை காமத்தில் சொல்லும் பொழுது 2 கைகள், 2 கண்கள், ரொம்ப அழகான ஸ்வரூபமாகவும், இடது கர தாமரை மலர் வச்சுருக்கிறதாகவும், வலது கரம் தீழ தொங்கப்பட்டிருக்கிறதாகவும் இருக்குது பாலசுப்பிரமணியருடைய தோற்றம். இந்த பிரதிஷ்டை செய்ய இது ஒரு கிராமம் செழிப்படையணும்னா பாலசுப்பிரமணியரை பிரதிஷ்டை பண்ணுறதை நம்ம பெரியவா வழக்கமாக வச்சுருந்துருக்கா. அவரை தாமர மலர் கொண்ட இடது கரமாகவும், இடது கையில் வைக்கப்பட்ட வலது கரமுடையவராகவும், தாமர மலர் போன்ற நிறமுடையவராகவும் சொல்கிறது குமாரதந்திரம். பத்மசவ்ய கடிசம்யுத வாமம் பத்மகாந்தி யுத மேக முகம் ச பாலவிருத்தி கரமீஸ்வர சூனம் பாலமுன்னத புஜம் பிரணதோஸ்மி அப்படின்னு சொல்கிறது. அதனால் அவர் ஒரு முகம், 2 கண்களை உள்ளவராக. மற்றொரு ஸ்லோகம் அவரை தியானிக்கிறது. ஏகவக்திரம் த்விநயனம் பத்ம மத்வய கரத்வயம் விப்ர பிரியகரம் வந்தே பாலரூபம் ரவிப்பிரபம்னு அந்த பாலசுப்பிரமணியரை நம்ம தியானிக்கலாம். இதோடு நம்ம 8 மூர்த்தங்களை தியானிச்சிருக்கோம். இதையே நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.